அதிகாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்போம், அதன்படியே வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 29 2ஆம் வசனம் இப்படியே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கூட நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்த வேண்டும். கர்த்தருக்குரிய எல்லாவற்றையும் நாம் செலுத்த வேண்டும். முதல்ல அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம். அப்போ கர்த்தர் விரும்புகிறது என்ன என்று பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் வீட்டில் இருக்கிற காளை மாட்டையாக கேட்டேன், அல்லது உங்களிடருந்து நான் பசியாக இருக்கிறேன், பட்டினியாக இருக்கிறேன், உணவாக கேட்டேன். இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்? அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தான் அவர் பிரியப்படுகிறார். அடுத்த வசனத்தில், அந்த வசனத்தில் அடுத்த பாதியை பாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட நாம், மீட்கப்பட்ட நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளை ஏந்தி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க, அவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்தரிக்கவும் அவரை கனப்படுத்தவும் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய வார்த்தைப்படி நடப்பதற்கு தான் உண்டாயிருக்கிறார். பாருங்கள், ஆகவே தேவன் விரும்புகிற ஒரு அலங்காரம் அதுதான் பரிசுத்தம். இன்றைக்கு உலக பிரகாரமாக நம்ம சரீரத்திற்கு பலவிதமான அலங்காரங்களை செய்து கொள்கிறோம். பாருங்கள், அலங்காரமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம சரீரத்தை அழகுபடுத்துவதற்காக அணிகலன்கள், நல்ல வஸ்திரங்கள், இன்னும் என்னென்ன வாசனை பொருட்கள், இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம். பாருங்கள், இது ஒரு சரீரத்துக்கு கொடுக்கக்கூடிய அலங்காரம். ஆனால் நம்முடைய ஆன்மா ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த ஆவிக்குரிய அலங்காரம் தான் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே பரிசுத்தம் என்கிற அந்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 29 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்கள், அப்பொழுது நாம் கர்த்தருக்குரிய மகிமையை நாம் சரியாக கொடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவர்களாக இருப்போம். கர்த்தரை கனப்படுத்துவோம். யாரெல்லாம் அவரை உயர்த்துகிறோமோ, அவரை கனப்படுத்துகிறோமோ, அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, பரிசுத்தமான உள்ளத்தோடு தொழுது கொள்கிறோமோ, அவர்கள் அத்தனை பேர் மேலும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே அசுத்தமுள்ள உதடுகளோடு நாம் ஆண்டவரை துதிப்பதை அவர் விரும்புவது கிடையாது. அருவருப்பான காரியங்களை நாம் செய்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்பது மிக 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 மோசமான ஒரு காரியம். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பரிசுத்தம் இல்லாமல் அமர்ந்து கொண்டு அங்கே கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அது மிகவும் பெரிய ஒரு பொய்யான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் மாத்திரம்தான் கனப்படுத்தப்படும். அங்கு வேறொரு மனுஷனை கனப்படுத்தினா, வேறொரு மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நடப்போம் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லை. அங்கே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல் நாம் இருக்கிறோம். வெளிப்பிரகாரமான ஒரு தோற்றத்திலே நாம் பரிசுத்தவான்களைப் போல் உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம். அதை தேவன் வெறுக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நன்றின வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தருடைய வசனத்தின்படியாக உம்மை கனப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, பரிசுத்த உள்ளத்தோடு கூட, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தொழுகிற பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.